ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டாராம், இந்த மாதம் நம்ம வீட்டோட ஃபோன் பில்லும் ஒய்ஃபை பில்லும் அதிகமாக வந்திருக்கு, நீ நிறையா ஃபோன் பேசுறியான்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, இல்லைங்க நான் ஆஃபீஸ்லேயே ஃபோனும் பேசிடுவேன், நான் வந்து இன்டர்நெட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன்னு சொன்னாங்களாம். நீங்கள் எது பேசியிருப்பீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, நானும் ஆஃபீஸ்லேயே என்னோட எல்லா ஒர்க்கும் நான் ஆஃபீஸ் ஃபோன்லேயே முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவங்க 2 பேரும் நினச்சாங்களா, தன் பையன் தான் பேசியிருப்பான்னு சொல்லி ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததும் அவங்ககிட்ட கேட்டாங்களா, நீ தான் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணியா, ஒய்ஃபை யூஸ் பண்ணியான்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, நானும் என்னோட ஒர்க் எல்லாமே ஆஃபீஸ் ஃபோனில் ஆஃபீஸ் ஒய்ஃபைல யூஸ் பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொன்னானா. அப்போ அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சா, எப்போதுமே தான் வீட்டுக்கு வர வேலைக்காரி வந்து மொபைல் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறத அவங்க பார்த்துருக்காங்க. உடனே அவங்க கிட்ட கேட்டாங்களா, நீ தான் இந்த ஃபோன் பில்லுக்கு அதிகமாக காரணமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, நீங்கள் 3 பேரும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஆஃபீஸ் ஃபோனை யூஸ் பண்ணும்போது இது என்னோட வேலை செய்கிற இடம், நான் யூஸ் பண்ணால் என்ன தப்புன்னு கேட்டாங்களாம். ஆமாங்க, கலாத்தியர் 6:7 சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோம், நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். அதனால் நம்ம மாம்சத்திற்கென்று விதைக்காமல் ஆவிக்கென்று விதைப்போம். ஆவிக்கென்று விதைக்கும் போது தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனை அறுவடை செய்ய முடியுங்க. மனுஷன் நமக்கு எதை செய்ய விரும்புகிறோம்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்வோம். ஹாவ் அ பிளஸட் டே.